ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்டி. எல்லாரும் சுகமா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நான் ஒன்று உங்களுக்கு தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறது என்றதை பற்றி காட்ட போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். பாதி தேங்காய வெட்டி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீனி, 1 உள்ளி, வதக்குறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள், பொட்டுக்கடலை கொஞ்சம், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இங்க குளிருக்கு கட்டியா வந்துடும். அதையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அதை அரைக்கிறதுக்காக பொட்டுக்கடலை, உள்ளி, உப்பு, சீனி எல்லாத்தையும் போட்டு அதோட வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாவையும் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நான் அரைக்க போறேன். இது கொஞ்சம் கட்டித்தன்மையா தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தன்மை தேவைன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து கொள்ளுவேன். உங்களுக்கு கட்டித்தன்மை வேணுமெண்டா இந்த நிலையிலே விட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைத்து கொள்ளலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் உருகிறதுக்கு ஒரு சட்டியில போட்டு வச்சிருக்கிறேன். தாளிக்கிற சட்டியில அது உருகி கொண்டு வரைக்குள்ள எண்ணெய் கொதிச்ச பிறகு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், கடலை எல்லாவற்றையும் போட்டு நன்றாக நான் தாளித்துக் கொள்கிறேன். இதோட சேர்த்து நான் பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்துக் கொள்கிறேன். இப்படி தாளித்த கட்டத்துல நான் இத அரைச்சு வச்சுக்குள்ள சட்னிக்குள்ள ஊற்றி 2 கிளறி விட்டா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தயார். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை செஞ்சு பாருங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை எனக்கு தெரிவிங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.